முதல்ல போய் உங்களால முடிஞ்சா அர்ச்சனாவை காப்பாத்துற வழிய பாருங்க. அப்புறம் என்கிட்ட வரலாம். நான் விஷயம் வெளியே தெரிய வேண்டான்னு அவ்வளவு தூரம் கெஞ்சினேன். ஆனா ரித்திகா அவ வேலையை காட்டிட்டான்ல. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. வாங்க சிவா போலாம். அண்ணா இவனுக்கு கல்யாணம் நிச்சயமா இருக்குண்ணா. அப்படியா? ஆமாண்ணே. என்னடா கல்யாணமா? ஆமாண்ணே. அப்படியா? என்ன ஜானி நம்ம கூட இருந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்றாம போ, கேடு கட்டு போ. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 25 வருடத்திற்கு முன்பு அரசாங்கத்திற்கு எதிராக டபுள் ஏஜென்டாக செயல்பட்ட பெண் காவலர் அர்ச்சனாவை பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. இத்தனை ஆண்டுகளாக அர்ச்சனா இறந்து விட்டதாக நம்பப்பட்டு வந்த நிலையில் இன்று அவர் உயிரோடு இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. அர்ச்சனாவின் உடல்நிலை மோசமாக இருக்கும் காரணத்தினால் அவர் இப்பொழுது போலீஸ் பாதுகாப்பில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அர்ச்சனா உயிருடன் இருப்பதாக வெளிவந்துள்ள செய்தி மிகப்பெரிய அதிர்வலையை உருவாக்கி உள்ளது. என்னடா அர்ச்சனா உயிரோட இருக்கான்றானுங்க. டேய், அர்ச்சனா சாகலைன்னு உயிரோட இருக்கான்னு நியூஸ் வருதுடா. ஏதாவது ஃபேக் நியூஸா இருக்குடா. நான் தான் அவளை அப்பவே இது ஃபேக் நியூஸ்டா, ஃபேக் நியூஸ். அண்ணே, ஃபேக் நியூஸ்லாம் இந்த சேனல்ல போட மாட்டாங்க அண்ணே. அப்போ இது ஒரிஜினல்றியா? ஏண்டா அவளோட போட்டு தள்ளி 25 வருஷம் ஆச்சு, இப்போ உயிரோட வந்திருக்கான்றாங்க நீ. டேய், அர்ச்சனா என் கண்ணு முன்னாடி செத்து கிடந்தா இப்ப நம்ம உயிரோடு இருக்க சொல்றானுங்க. போலீஸ் பாதுகாப்போடு இருக்கலாம். ஏய், லூஸ் தனமா இருக்கு. என்னடா டவுட் உனக்கு? என்னடா? இல்லண்ணே. என்னடா அவ சரி ஓகே, அவ இருக்கானே வச்சுப்போம். அவ எங்க மறைஞ்சிருப்பா? எனக்கு தெரியாம எப்படிடா நான் விட்டுருப்பா? டேய், நான் வருமாடா விட்டுருப்பல. என்னடா? இல்லண்ணே, அது டேய் என்னடா டவுட் பண்றியா? அவ இருப்பா நினைக்கிறேன் நீ? இது உண்மையா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுண்ணே. சான்ஸே இல்லடா, இருக்காதடா. நான் தான் பார்த்தேன்டா அவளை. ஷீஸ் டெட். டேய், இந்த பாரு இது உண்மையா இருந்தா முடிஞ்சு போச்சு. இது உண்மையா இருந்ததுன்னா நம்ம எல்லாரும் காலி. வர்மா சாம்ராஜ்யம் காலி. இது உண்மையா இருந்தா முடிஞ்சு போச்சு. நாம எல்லாரும் காலி. முடிஞ்சு போயிடும். எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்க. வரக்கூடாதுடா, வரக்கூடாது, 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 வரக்கூடாது. சரிங்கண்ணா. கல்யாணம் மண்ணுல அப்புறமா வச்சுக்கோ. சரிங்கண்ணா. நான் சொல்றதை செய்யுங்க. நீங்க இந்த பாரு, முதல்ல போங்க, எல்லாம் போங்க. போயிட்டு அர்ச்சனா எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கான்றத பாருங்க. ஓகேண்ணா. பார்த்துட்டு எத்தனை போலீஸ் இருக்காங்க, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் எனக்கு அப்டேட் பண்ணுங்க. உடனே அப்டேட் பண்ணுங்க, புரியுதா? போ. டேய், வீடியோ கால்ல வரணும். அவளை எனக்கு காட்டணும். நீ காட்டுறேன். அப்ப கன்ஃபார்ம் பண்றேன். அப்ப தெரியல உனக்கு? சரிங்க. ஃபேக் நியூஸ் வராதுன்னு ஃபேக் நியூஸ் பாரு. I will prove it. I will prove that that's a fake news, man. I know. போ. சரிண்ணா. டேய் வாங்கடா. வீடியோ கால்ல வரணும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 25 வருடத்திற்கு முன்பு அரசாங்கத்திற்கு எதிராக டபுள் ஏஜென்டாக செயல்பட்ட பெண் காவலர் அர்ச்சனாவை பற்றிய அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. அர்ச்சனாவின் உடல்நிலை மோசமாக இருக்கும் காரணத்தினால் அவர் இப்பொழுது போலீஸ் பாதுகாப்பில் ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனா நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு ரெடியாவே இல்ல. அதனாலதான் இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிச்சிருந்தீங்கன்னா அயலி பக்கம் இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அவ ஆல்ரெடி ரொம்ப நொந்து போயிருக்கா. அவ மனசுக்குள்ள எவ்வளவு போராட்டம் ஓடிட்டு இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுத்து இன்னும் அவளை காயப்படுத்தாதீங்க. நான் இவ்ளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் புரிஞ்சுக்காம அவங்க இஷ்டத்துக்கு தான் நடந்து போன்னு சொல்ற யாரும் செங்கோட்டு வேலர் குடும்பத்துக்கு சம்பந்தியா இருக்க முடியாது. ஐலி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் வெளியில வா. சிவா, அக்கா, நீ வா. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. அம்மா கிடைச்சு போவே நான் உங்ககிட்ட சொல்லிடலான் தான் பார்த்தேன். ஆனா எனக்கு அந்த தைரியம் வரல. அதனால தான் சொல்லாம மறைச்சேன். அது எனக்கே தெரியும் ஐலி. இதுக்கே நீ மன்னிப்பெல்லாம் கேக்குற? சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. உண்மையை சொல்லணும்னா, ஒரு மீடியா பர்சனா பார்க்கும்போது எனக்கே ஆரம்பத்துல உங்க அம்மா மேல டவுட் இருக்கதான் செஞ்சுது. ஆனா எப்போ உங்க அம்மா அர்ச்சனா எங்க அப்பாவோட ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லாத்துக்கும் மேல உன்னை இவ்ளோ நல்லவளா வளர்த்தது உங்க அம்மா தானே. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தப்பு பண்ணிருக்கலாம் சான்ஸே இல்ல. ஆனது ஆச்சு. அத பத்தியெல்லாம் நீ கவலைப்படாத. அடுத்து என்ன நடக்கணுமோ நீ அத பாரு. இவங்க பேசுறது எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலங்கிற உண்மைய கூடிய சீக்கிரம் நீ ப்ரூவ் பண்ணணும். கண்டிப்பா அது நடக்கும். வர்மாவோட முடிவு நெருங்கிட்டு இருக்கு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு. நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். நீ தைரியமா இரு. இந்நேரம் வர்மாவுக்கு கண்டிப்பா உங்க அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும். அம்மா மட்டும் சரியாகி வந்துட்டாங்கன்னா அவங்களால அவனுக்கு பிரச்சனை தான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் கண்டிப்பா அம்மாவை கொல்ல நினைப்பான். ஸோ அதுக்கான பிளானை ஏதாவது இந்நேரம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். முதல்ல அம்மா நம்ம பாதுகாப்புல இருந்தாங்க, இப்ப போலீஸ் கஸ்டடியில இருக்காங்க. அவங்கள தாண்டி நம்மளாலையும் ஈஸியா எதையுமே செய்ய முடியாது. வழக்கமா நம்ம டிபார்ட்மெண்ட்ல எப்படி விசாரணை கைதிங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கும்போது பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு தெரியும். பிராக்டிக்கலா பார்த்தா வர்மா அவங்களெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டான். அங்க இருக்க போலீஸ் எல்லாம் தாண்டி அவன் நினைச்சதை ஈஸியா செய்வான். சோ நம்ம ரிஸ்க் எடுத்தாதான் அம்மாவை காப்பாற்ற முடியும். சிவா, பைக் எடுங்க. நீ என்ன முடிவு பண்ணிருக்கன்னு தெரியுது. நாம் அதை செஞ்சாதான் கரெக்டா இருக்கும்.